வாழ்க வளமுடன். ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது நாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகன் நாகம் சுத்தி செய்யக்கூடிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் சிறுகன் நாகம். இது சுத்தி பண்ணுறதுக்கு நம்ம தேவையான பொருள், ஒரு நல்ல இரும்பு கடாயில் ஓட்டை போட்டு நான் வச்சுருக்கிறேன். இலுப்பை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கேஸ்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணி வர மாதிரி ஒரு கேஸ் கன்று இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போயுமே நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது எப்படி நம்ம சுற்றி செய்ய போகிறோம் அப்படின்னா, கீழ் சட்டியில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே நம்ம ஓட்டை போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை வச்சு நாகத்தை வச்சு அந்த கேஸ் கன்னை வச்சு ஊதும்போது உள்ளே இருக்க உருகி மணியாக உள்ளே விழுவும். அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம 7 முறையோ 11 முறையோ 21 முறையோ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இது மாதிரி உருக்கிக்கலாம். உருக்க கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம பொறுமையாக நம்ம உருக்கி சுத்தமாக வேணும் அப்படின்னா ஒரு 21 முறை உருக்கிட்டோம்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும். எத்தனை முறை உருக்குனாலும் கடைசியாக ஒரு முறை உருக்கும்போது இந்த மாதிரி தனியாக மூசையிலையோ இல்லை புடி வச்ச அந்த மாதிரி ஒரு இரும்பு கரண்டிலையோ நவச்சாரத்தை போட்டு உருக்கணும். நவச்சாரத்தை போட்டு உருக்கணும்னு சொன்னோம்னா அது உள்ள களிம்பு எல்லாம் சாம்பல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் புது இலுப்பு எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே ஒரு களையத்தில் ஓட்டை போட்டு இது மாதிரி பொறுமையாக ரொம்ப கவனமாக ஊற்றிக்கிட்டோம் சொன்னோம்னா சுத்தமாக அந்த சாம்பல்லாம் போய் நல்லா தெளிவாகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு முறை மறுபடியும் உருக்கி அதில் உள்ள களிம்பெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் பச்சை தண்ணியில் ஒரு வாட்டி உருக்கி நம்ம ஊற்றிட்டோம் சொன்னோம்னா நல்லா பளிச்சுன்னு நாகம் சுற்றி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மருந்துகளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இதே முறையை பயன்படுத்தி வெல்வங்கம் கருவங்கமும் சுற்றி பண்ணிக்கலாம். மூலிகை சாறுகள் மட்டும் மாறுபடும். வெல்வங்கம் சுற்றி முறை வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. இது வைத்தியர்களுக்கான பதிவு, பொதுமக்கள் யாரும் முயற்சி செய்ய வேணாம். தொடர்ந்து இது போல் சித்த மருத்துவம் சம்பந்தமான வீடியோக்களை பதிவு செஞ்சிட்ருக்கோம். வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.